நம்ம ஹீரோக்கு 33 வயசு ஆகியும் கல்யாணமே ஆகாம கடைசியா ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயமும் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கூட எனக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆயிடும்னு இவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டது கூட இல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட தனியா பேசணுமேனு இந்த பொண்ணை கூப்பிட்டா இந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கிறனால அவங்க தங்கச்சியையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க இந்த பொண்ணு பேசுமேன்னு பார்த்தா அந்த பொண்ணோட தங்கச்சி தான் இவங்க கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறா. நிச்சயதார்த்தம்னா முடிஞ்சதும் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஊருக்கு கிளம்பலாமேன்னு கிளம்புறப்ப இவங்க ஊர்ல இருந்து வந்த அந்த பஸ் ரிப்பேர் ஆயிடுது. இது ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு நாள் ஆயிடும்னு சொல்றாங்க. அதனால மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற எல்லாருமே பொண்ணு வீட்லயே நைட்டு தங்கிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்னா எடுக்கணும்னு ஆசை. அதனால அவங்க வீட்டுல பெர்மிஷன்னா கேட்டு அந்த பொண்ணையும் வர வச்சிடுறாங்க. அந்த மாப்பிள்ளை கூட போட்டோனா எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணோட கண்ணே கலங்கிருது. இதெல்லாம் பார்த்த மாப்பிள்ளையும் இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோன்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பலாமேன்னு பார்த்தா புதுசா கொரோனா வந்து ஊர் முழுக்க லாக்டவுன் போட்டுடுறாங்க. யாரையுமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களாலேயும் ஊருக்கு போக முடியாம பொண்ணு வீட்லயே ஒரு மாசம் தங்குற அளவுக்கு ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரே வீட்லயே வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல போய் அந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுக்கலான்னு போறப்ப அந்த பொண்ணு இவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றப்ப இந்த பொண்ணு விளக்கேத்திட்டு இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு விளக்கேத்திட்டு இருக்கா, நமக்கு யாரா மெசேஜ் பண்றான்னு பார்த்தா இந்த பொண்ணோட போனை வாங்கி அவ தங்கச்சி தான் இவ்வளவு நாள் இவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவமாகி வீட்டுல இருக்கிற எல்லா ஆளுங்க முன்னாடியுமே கல்யாணம் இப்போதைக்கு வேணா தள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.